பேசுவோம். திரு ஆசீர்வாதம், எப்படி பார்க்குறீங்க திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி? செல்வன், மன்மோகன் சிங் அவர்களுடைய உடலுக்கு இப்பதான் நான் போய் அஞ்சலி செய்துட்டு வந்தேன். நேற்று நடு இரவு பயங்கர மழை, அதாவது வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா கூட அவர் வீட்டு வாசல்ல கட்டுக்கடங்காத கூட்டம், அதாவது கால் வைக்கிறது கூட அந்த ஏரியாக்குள்ளார போறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவு பேரு மழையையும் பொருள்படுத்தாம அங்க அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டாங்க. நான் அவரோட பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு பிரதமர் ஆவறதுக்கு திரு கலைஞர் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பார். எப்படின்னா 2003 டிசம்பர் 21 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து திரு ராஜா திரு டி.ஆர். பாலு அவர்கள் சாரி, இங்க பயங்கர குளிர், அதனால பேச முடியல. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜனவரி மாசத்துடைய இறுதியான ஒரு நாள் டாக்டர் மன்மோகன் சிங் சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு எதுக்கு போறாரு அப்படின்னா, கலைஞரை போய் பார்க்கிறார். அது தனிப்பட்ட முறையில, அதாவது எந்த ஒரு அபிஷியல் மீட்டிங் கிடையாது, பொது நிகழ்ச்சி அங்க கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு நாள் அவர் போயிட்டு கலைஞரை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறமேட்டு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் நடந்ததுக்கு பிறகு யாருக்குமே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்துல கலைஞர் டெல்லிக்கு வராரு. கலைஞர் டெல்லிக்கு இங்க டெல்லியில தாஜ் மான்சிங் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. நாங்களாம் கூட இருக்கோம் அந்த சமயத்துல. அப்ப தொடர்ந்து இவங்க சோனியா காந்தி வராங்க, ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் வராரு, ஏபி பர்தன் வராரு. எல்லா தலைவர்களும் கலைஞரை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப சோனியா காந்தி அவர்கள் நான் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹால்ல அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு யார் அப்ப அவங்க வரல அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பேரு பிரணாப் முகர்ஜி. அப்ப சோனியா காந்தி கலைஞர் சந்திக்கிறார். கலைஞர் கொடுத்த பேர் என்னன்னா டாக்டர் மன்மோகன் சிங். ஏன்னா இதுக்கு நான் ஒரு சாட்சி. இன்ஃபேக்ட் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறிக்கையில இருக்குன்னு பார்த்தா அது இல்லை. கலைஞர் எழுதி கொடுத்த பேர் டாக்டர் மன்மோகன் சிங். அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்த கலைஞர், யூபிஏ அப்படின்ற ஒரு பெயர். சோ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த பிரதமர் பதவிக்குரிய அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டிலிருந்து போனது அப்படின்றது நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணணும். அது பண்ணி ஆகும். நான் இப்ப இன்னொரு கட்சியில இருக்கலாம், ஆனா அவருடைய பீரியட் 91 96 ஒரு பீரியட், 2004 2014 பீரியட். இது ரெண்டையுமே ஒன்னோட ஒண்ணு கண்டினியூட்டி. அதுக்கப்புறம் 2014 இப்ப 2024 வரை அடுத்த கண்டினியூட்டி. இதை பத்தி நம்ம விவாதமா அமைக்காம இதை நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னு. நிச்சயமா அப்படிதான். இன்னைக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது அவருக்கான அஞ்சலி செலுத்துவதும், அவர் வழியில் நாம் எவ்வளவு தூரம் போறோம், எங்க லேப்ஸ் இருக்கு அல்லது அது எவ்வளவு தூரம் சரியா இருக்குங்கிறதான் பேச இருக்கிறோம். தொடர்ச்சியா பேசலாம். திரு ஜோதி சிவஞானம், நீங்க எப்படி பாக்குறீங்க திரு மன்மோகன் சிங் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது, பொருளாதாரம் சார்ந்து அவருடைய பங்களிப்புங்கிறத என்னவா பாக்குறீங்க? நேரடியாக உங்கள் கேள்விக்கு முதல்ல ஒரு லைனில் பதில் சொல்லணும்னா, அவர் அமைத்து கொடுத்த பாதையில் நம்ம போகலை. அதில் போகலைன்னா கூட பரவாயில்ல, அதற்கு நேர் மாறாக போயிட்டுருக்கோம். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். முதல் அவர் என்ன பாதையை செட் பண்ணாருங்கிறது நமக்கு புரியணும். 50களில் காங்கிரஸ் எடுத்த முழக்கம்தான் வளர்ச்சி, பகிர்வு. அதாவது பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தணும், அதன் பலன் அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான் அதோட நோக்கம். ஆமா, அந்த நோக்கத்துக்கு அவங்க பெரிதா நம்பி இருக்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் மூலியமா தான் இதை செய்ய முடியும், தனியாரால முடியாதுன்னு சொல்லி செஞ்சாங்க. அது 90களில் நமக்கு தெரிஞ்சது அது தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. வளர்ச்சி குறைவாக இருந்தது. ஒரு 3-4 ஹிந்து குரோத் ரேட்னு சொல்லுவோம், லெத்தார்ஜிக்காக அதிகமாக போகலை.
ஸோ அந்த குறைவான வளர்ச்சி விகிதத்தில் வந்து வறுமை ஒழியல, பகிர்வு நடக்கலை. ஸோ அந்த சூழலில் தான் வந்து வளர்ச்சி பகிர்வு நடக்கணும், வறுமை ஒழியணும்னா வளர்ச்சி இன்னும் அதிகமாக தான் இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம அந்த சவுத் ஏஸ்டியன் எக்கானமி, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சு அவங்க ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகிறாங்க, டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறோம் நம்ம இது மாதிரி வந்து பொருளாதார இதை வந்து லிபரலைஸ் பண்ணால் தான் அது நடக்கும். ஸோ இவர் வந்து ஒரு கிரைசிஸில் அது 80களிலிருந்தே பண்ணணுங்கிற ஒரு முயற்சி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட்லாம் செஞ்சுட்டு வராங்க. பட் 91 ஒரு கிரைசிஸ் வருது. நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து 1 வாரம் 2 வாரம் பில்லுக்கு தான் பே பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருந்தது. ஸோ அந்த சூழலில் வந்து இவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. அந்த பொறுப்பு வந்து இவர் மேலே வந்த அந்த இடம்லாம் பொறுப்பெல்லாம் வந்து அவருடைய பியூர் ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டினால. அவரை வந்து நம்ம டெக்னோக்ராட்னு சொல்லுவோம். அவர் அரசியல் பின்புலமோ இல்லை ஃபேமிலி இதோ மற்ற எந்த ஒரு பொலிட்டிக்கல்லேருந்து கீழே இருந்து மேலே அது மாதிரிலாம் எதுவும் வரல. ஷியர் ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டி. அவர் ஒரு டெக்னோக்ராட். எக்கனாமிக்ஸ் தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், அதனால் கொடுத்தாங்க. ஸோ அதை பொறுப்பை சரியாக செஞ்சார். அந்த கிரைசிஸை அட்ரஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எக்கானமியோட வளர்ச்சியை 8-9% ஆக்சலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அனைத்து சிறப்பு சீர்திருத்தங்களும் பொருளாதார சீர்திருத்தங்களும் அமல்படுத்தினார். அவருக்கு பெரிய எதிர்ப்பு உள்ளே இருந்து வந்ததுன்னா காங்கிரஸ்லேருந்தே வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த 50களிலிருந்து 90 வரைக்கும் வந்து அந்த வளர்ச்சி மாடல் வந்து ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிடுச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான. அதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து அவர் எடுத்த முயற்சி வந்து அதுதான் அவருடைய வெற்றி. ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு அதன் பலனையும் வந்து 8-9% கிடைச்சிது. அவர் முதல் பட்ஜெட்டில் சொல்கிறாரு இதோடைய நோக்கம் வந்து 50களில் எடுத்த அதே நோக்கம்தான், வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி அந்த பலன் மக்களுக்கு செய்யணும். அது வந்து 8-9% அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வரலன்னா டபுள் டிஜிட் கூட நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்து அது கொஞ்சம் இதாகுது. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு என்ன நினைக்கிறாரு, அது மாதிரி வளர்ச்சி அடைந்த பிறகும் வந்து வறுமை குறையில, வேலை வாய்ப்பு போதுமான அளவுக்கு கிடைக்கல. ஸோ அப்போ தான் வந்து 50லேருந்து நம்ம சொல்லிட்டு வந்த வளர்ச்சி தான் முக்கியம், அது இருந்தால் தான் வந்து பகிர்வு நடக்கும் அப்படிங்கிற இதையே வந்து மாற்றி அமைக்கிறாரு. நம்ம 67 திமுக அதை மாற்றி அமைச்சிருச்சு. வளர்ச்சி இல்லை, ஃபர்ஸ்ட் பகிர்வுன்னு சொல்லி நம்ம அதுக்கு நேர் மாறான ஒரு நிலைப்பாடை எடுத்தோம். கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடை இவர் வந்து திரும்ப பிரைம் மினிஸ்டரா வந்து எடுக்கிறாரு. ஏன்னா 8-9% வளர்ச்சியிலையும் வறுமை குறையில. அதனால வந்து நேரடியா வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ஃபுட்டு, SSA சர்வ சிக்ஷா ஸ்கூல் எஜுகேஷன், இது மாதிரி விஷயங்கள்ல வந்து மெகா ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்றாரு. பட் ஒரு இது அட்வான்டேஜ் என்னன்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரிசோர்சஸ் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்டை கிடையாது. முன்னாடி வந்து டெபிசிட்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. வளர்ச்சி அடைஞ்சதுனால அரசுக்கு போதுமான வருவாய் இருந்தது, அதிகமான வரி வருவாய் இருந்தது, வளர்ச்சி அதிகமா. ஸோ அதை வச்சுட்டு நேரடியாக மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும்னு செஞ்சார். ஹெல்த் எஜுகேஷனுக்கு ப்ராமிஸே பண்ணாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல ஹெல்த்துக்கு 3%, எஜுகேஷனுக்கு 6% செலவு பண்ணுவோம்னு சொல்லி அதை கிட்டத்தட்ட அடையிற அளவுக்கு வந்து அந்த அவங்க ஆட்சி காலத்தில் அதை உயர்த்தி, அந்த 10 ஆண்டு UPA ஆட்சி காலத்தில் அதை உயர்த்தியும் கொண்டு வந்தாங்க.